பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அடுத்த பாடப்பகுதி மத்னுல் அவாமில் அல் மிஆ லில் ஜுர்ஜானி. அதில் மூன்றாவது வகையான ஆமில் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதுதான் இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்கிற ஆமில். இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் நடக்கும். இது ஆமிலாக பயன்படுத்துறது ஹிஜாசியின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது ஆமில் தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இந்த அல் அவாமில் கிதாபில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முத்தமிமத்துல் ஆஜுர்மியாவில் சொல்லியிருக்காங்க. அது தவிர மற்ற கிதாபுகளில் பெருசு அதை பற்றி வெரைட்டி சொன்ன மாதிரி நமக்கு ஒன்றும் விளங்கலை. சரி பாருங்க. அந்நவ் சாலிசு மூன்றாவது வகையாகிறது ஹர்ஃபானி, 2 ஹர்ஃபுகளாகும். தர்ஃபானி அவை இரண்டும் ரஃபு செய்யும். 2 ஹர்ஃபுகள், அந்த 2 ஹர்ஃபுகளும் இஸ்முக்கு ரஃபு செய்யும். வத்தன் சிபானி அல் ஹபர ஹபருக்கு அவை ரஃபு செய்யும். ஹபருக்கு அவை நஸ்பு செய்யும். வஹுமா அவ்விரண்டுமாகின்றன மா லா, மா என்ற எழுத்தும் என்ற ஹர்ஃபும், லா என்ற ஹர்ஃபும் ஆகும். ஹர்ஃபுனால் இடைச்சொல்னு சொல்லுவாங்க. நீங்க எழுத்துன்னு சொல்ல வேணாம், இடைச்சொல் ஆகும். அல் முஷப்பஹத்தானி ஒப்பாக்கப்பட்ட இலைச லைசவுக்கு ஒப்பாக்கப்பட்ட மா லா என்ற ஹர்ஃபுகளாகும், என்ற இடைச்சொற்களாகும். என்ன இப்ப இங்க 2 ஹர்ஃபுகள் சொல்றாங்க, 2 இடைச்சொற்கள். அந்த 2 இடைச்சொற்களும் இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்து. அது என்னது? முஷப்பஹத்தானி பிலைச, லைசவுக்கு ஒப்பாக்கப்பட்டது. இப்ப நம்ம லைசை பத்தி படிக்கவே இல்லை. அப்ப படிக்காத ஒன்றை எப்படி ஸ்டார்டிங்ல சொல்றது? சில ஆக்கள் அப்படி அந்த பிழையான அணுகுமுறை. அதாவது ஒன்றை பத்தி படிச்சாதான், படிச்சதுக்கு பிறகுதான் அது மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஒன்றை பத்தி படிக்காம இருந்து போட்டு எப்படி இடையில அது லைசவுக்கு ஒப்பாக்கப்பட்ட, லைசை பத்தி படிக்கவே இல்லை. இனி நாம் அதுக்கான சாரா அஸ்பஹ அம்சா லல்ல பாத்தண்டு அப்படி பின்னுக்கு வரும். நமக்கு அதுக்கு நேரம் இருக்குது, நம்ம பின்னுக்கு போகணும். அப்ப அங்கதான் அது வரப்போகுது. அப்ப அது பின்னால் அவர் சொல்ல போறாரு, ஆனால் முன்கூட்டி சொல்றாரு. எனவே இது அந்த அணுகுமுறை பிள்ளை சொன்ன விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தி நம்ம படிச்சதுக்கு போறோம், அது மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லலாம். தெரியாததை வச்சு இன்னொரு தெரியாததுக்கு போறது இல்லையே. தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாததுக்கு போறோம். எது மாதிரின்னு கேட்டேன். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒருத்தனுக்கு பிலாக்காவே, இப்ப இந்த வறுக்க சொல்லுவேன், பலாப்பழம்டுவோமே, பலாக்காவே தெரியாது, பிலாக்காவே அவனுக்கு தெரியாது. அப்ப வறுக்க பிலாப்பழம் தெரியாதுன்னா அவனுக்கு எப்படி நம்ம துணியங்க விளங்கப்படுத்த கஷ்டம். அவனுக்கு அந்த பேசிக் தெரியாதே. அப்ப கூட்டல் கழித்தல் பெருக்கல் தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி நம்ம திரிகோண கணிதம் வழங்கப்படுத்துற கஷ்டம். அப்ப லைசவுக்கு ஒப்பாக்கப்பட்ட மாலா அப்படின்னு சொல்றாது என்ன விஷயத்தை வச்சுன்னு சொன்னா, லைச இல்லைன கருத்தை தரும். அதே மாதிரி மாவும் லாவும் இல்லைன கருத்தை தரும். இந்த விஷயத்துல அது கருத்துல ஒத்து போகுது. 2வது லைச என்ன செய்யும்னால் இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். நாங்க சொல்லுவோம் உதாரணமாக லைச ஜெய்துன் ஆலிமன், லைச ஜெய்துன் ஆலிமன், ஜெயித் ஆலிமாக இல்லை அப்படி சொல்லுவோம். அப்ப லைச இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்து இல்லைன்னு கருத்தையும் தருகுது. அதே போல இந்த மாவும் லாவும் இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்து, அப்ப அதனால கருத்து ரீதியாகவும் அமல் ரீதியாகவும் லைச மாதிரியே இருக்கிறதுனால லைசவுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃப் என்று சொல்றாங்க. உங்களோட கேள்வி கேட்கலாம், கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறார்கள் இருப்ப அந்த நதா மாதிரியான ஆக்கள். அவங்க கேட்பாங்க, சரி அப்ப மாலா லைசன்னு சொல்ல வேண்டியதானே, மா லா லைசன்னு சொல்லிட்டு போக வேண்டியானே, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? தம்பி இங்க வாங்க, இருங்க, என்ன விளக்கம்னு கேட்டா, அவளுக்கு சூட்டை தணிக்கிறதுக்கு வேணா இந்தாங்க கூலர் போத்த தாரம், அதையும் குடிங்க. இதான் விளக்கம். என்னன்னு கேட்டால், மாவும் லாவும் தம்பி ஹர்ஃப், லைசைங்கிறது ஃபியல் நாகிஸ். எனவே முடிச்சு கொண்டா போடல. அது புரியுதா உங்களுக்கு? மாவும் லாவும் ஹர்ஃப், லைச ஃபியல். அப்ப ஃபியல ஹர்ஃபோட கொண்டு ஓட்டையில. அது
ஸோ அதை அதிர இனத்தோடு சேர்த்துறோம், இதை இதர இனத்தோடு சேர்க்கிறோம். ஆனால் கருத்து ரீதியாக அது சந்தர்ப்பத்தில் என்னது அமல் ரீதியாக ரெண்டும் என்னது ஒன்று தான். ஆனால் இதில் வித்தியாசம் கேட்டகரியில் வித்தியாசம். கேட்டகரியில் என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேரும் ஹர்ஃபு அவங்க அது மட்டும் ஃபியலாக வந்துட்டு. ஸோ ஒன்றுக்கு சேர்த்து ஒன்றா முடிச்சு போட இயலாது, ஒரே இதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க இயலாது நமக்கு. ஃபமா எனவே மா என்பது லினஃபியில் ஹால், ஹாலை நஃபி செய்வதற்கு உண்டானதா இருக்கும். அது என்னது ஹால்னால் தற்போது இல்லைன்னு கருத்தை காட்டும். தற்போது இல்லை, இப்ப இல்லை, பிறகு ஆகலாம், இப்ப இல்லை. இப்போ நாங்கள் சொல்லுமே நான் தரமாக நான் இப்ப கலாநிதி இல்லை, இப்போ நான் வேணா கலாநிதி அடிக்கலாம், ஆனால் கலாநிதி இல்லை, நான் கலாநிதி இல்லை, நான் துக்தூரா, நான் துக்தூர் இல்லை. ஆனா இதுக்காக நான் படிச்சு துக்தூராக மாறலாம், கலாநிதியாக மாறலாம். நான் இப்ப அமைச்சர் இல்லை, ஒருவேளை நான் வந்து என்னது ஓட்டு கட்டு சீட்டு கட்டு நான் அமைச்சரா வரலாம், அது வேற விஷயம். உங்களுக்கு அப்ப தற்போதைய நிலைமையை நஃபி செய்த, இப்ப இல்லைன்னு கருத்தை காட்டும், இப்ப அப்படி இல்லைன்னு கருத்தை காட்டும். அதான் நஃபில் ஹால், இப்ப ஹாலை நஃபி செய்தல் அப்படின்னு அதான் அர்த்தம். நஹு மா ஜெய்துன் முன்தலிகன் ஐ மா ஜெய்துன் முசாஃபிரன், ஜெயித் பயணம் செய்யக்கூடியவனாக இல்லை. இன்தலக்கவுக்கு நடந்தான், பயணம் செய்தான், ஆரம்பமாகியது, அப்படி பல கருத்து இருக்கு. இந்த முன்தலைக்குன்னா முசாஃபிர், முந்தி காலங்கள்ல இன்தலக்கன்றது சாஃபரைக்கு சொல்ற சொல். இது பழங்காலத்து லோகத். மா ஜெய்துன் முன்தலிக்கன் ஐ மா ஜெய்துன் முசாஃபிரன், ஜெயித் இப்ப பயணம் போகக்கூடியவன் இல்லை. ஜெயித் பிறகு போக, நாளைக்கு போகலாம், நாளை அன்றைக்கு போகலாம், அது அவன் இஷ்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமே, இப்ப இல்லை. அவ மா என்ன செஞ்சிருக்குது, ஜெய்துன் என்கிற இஸ்முக்கு ரஃபு செஞ்சிருக்கு, முன்தலிக்கன் என்கிற ஹபருக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. அப்ப மா ஹர்ஃபு நஃபி, ஜெயித் இஸ்மு மா, முன்தலிக்கன் ஹபரு மா, வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா, வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா. அப்ப மா ஹர்ஃபு நஃபி, ஜெய்துன் இஸ்மு மா, முன்தலிக்கன் ஹபரு மா, அதாவது மா உடைய இஸ்ம், மா உடைய ஹபர். அப்புறம் வல் ஜும்லத்து, இந்த ஜும்லாவானது இஸ்மியத்தின் பெயர் சொல் வசனம், அது வினைச்சொல் ஒன்றும் இல்லை, பெயர் சொல் வாக்கியம், அது ஹபரியா ஒரு கூற்று வாக்கியம், இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், நோமினல் சென்டென்ஸ், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அது. வலா இன்னும் லாவுமாகும் லினஃபியில் இஸ்திக்பால், லினஃபியில் இஸ்திக்பால், இஸ்திக்பால்ல அந்த காஃபுக்கு புற வரக்கூடிய தா விடுபட்டிருக்குது, இந்த டைப்பிங் மிஸ்டேக் நடந்திருக்கு, டைப்பிங் மிஸ்டேக் நடந்திருக்குது. அப்போ லினஃபியில் இஸ்திக்பால், உங்கள்கிட்ட பிரிண்ட் இருந்தால் அந்த தாவை போட்டுக்கொள்ளுங்க, பிரிண்ட்ல உங்களோட கைவசமா இருந்தால். லினஃபியில் இஸ்திக்பால், இக்கு என்னது அதில் இருக்குது, இஸ்கி என்னமோ எப்படி இருக்குது, இஸ்பால் என்னமோ மாதிரி இருக்கால, இஸ்திக்பால், இஸ்திக்பால் இதுக்கு முந்தி வரணும், அது இந்த காஃபுக்கு முந்தி அந்த தாவுன்னு வரும் இல்லையா, இஸ்திக்பால். நஹு லா ரஜுலுன் முன்தலிகன், லா ரஜுலுன் முன்தலிகன், என்னது லா ரஜுலுன் முன்தலிகன்டா அர்த்தம் வந்து எந்த ஒரு மனிதனும் பயணம் செய்யக்கூடியவனாக பயணம் செய்ய மாட்டான். அது எதிர்காலம் தானே, இப்ப பயணம் செய்யக்கூடியவன் இல்லைன்னு சொல்லாம பயணம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், எந்த ஒரு மனிதனும் பயணம் செய்ய மாட்டான். இப்ப பாருங்க மக்கள், இந்த மாவுக்கும் லாவுக்கும் நம்ம இந்த உதாரணம் ரெண்டையும், இந்த ரெண்டு உதாரணத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஞானம் பிறக்குது. நல்லா பாருங்க, நீங்க அந்த அளவு துல்லியம் அவதானிக்கிறீங்க வெளியே தெரியும், நான் எனக்கு வழங்குது. நீங்க உங்களுக்கு படிச்சிருந்தவன் நல்லா படிச்சு தந்திருப்பான், அடிச்சு முள்ள முறிச்சு பழைய பகுஜிகள் உங்களுக்கு போய் தந்திருப்பானோல், நாங்க அப்படியா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, நானும் இது ஓதுற டைம்ல பச்சை ஒரு மொக்கு எனக்கு துப்புரவா அவாமின் விளங்கல, அந்த உஸ்தாது கிட்ட விளங்கல. இதை ஓய் தந்திருப்பாரு ஒரு உஸ்தாது, எனக்கு அவர்கிட்ட நான் ஓதுற நேரத்தில் எனக்கு என்னது சரியா 100க்கு 100% விளங்கல, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இப்ப அது விளங்குது, அதுல என்னமோ ஒரு சிக்கல், அந்த என்னமோ ஒரு வித்தியாசம் விளங்குது அப்படின்னு எனக்கு விளங்குது. என்ன வித்தியாசம் விளங்குதுன்னா, நீங்களோட கிட்னியை போட்டு யோசிங்க, பிரெயினை போட்டு யோசிக்காட்டையும் பிரச்சனை இல்லை. இந்த மாவுக்கு வரக்கூடிய இஸ்ம் மாரிஃபாவாக வந்திருக்கு, ஜெயித் மாரிஃபா தானே, அலம் மாரிஃபா அவரோட பெயர் தானே, ப்ராப்பர் நேம். ஆனால் லாவுக்கு வந்த இஸ்ம பாருங்க, ரஜுல் நக்கீராவாக வந்திருக்கு, ரஜுல்னு காட்டிருக்காங்க, ரஜுல்னு தர இல்லை, அப்படிதான் தரல அவரு. அப்ப என்ன விளங்குது என்றால், இந்த லாவுக்கு வரக்கூடிய இஸ்ம் வந்து இஸ்மும் ஹபரும் ரெண்டுமே நக்கீராவாக வரணும். லாவுக்கு வரக்கூடிய இஸ்மும் ஹபரும் ரெண்டுமே என்னது நக்கீராவாகத்தான் வரும், மாரிஃபாவாக வராது. அப்ப மாவுக்கு வரக்கூடிய இஸ்ம் ஹபர் அது நக்கீரா மாரிஃபா எப்படியும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு வரக்கூடிய ஹபர் வந்து இந்த இஸ்ம் எப்படி வரும்,
நக்கிராவாக வரும் என்கிறது நமக்கு அந்த உதாரணத்தை பார்த்த நேரத்தில் நமக்கு புரியுது. அப்ப லா ரஜுலு முன்தலிக்கன் எப்படி ஈராப் வாசிக்கிறது? லா ஹர்ஃபு நஃபி, ரஜுலுன் இஸ்முலா, முன்தலிக்கன் ஹபரு லா, வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியான்னு சொல்லுவோம். சரி, இந்த மா லா இது எங்க சரி குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குதான்னு கேட்டா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், சூரத்து முஜாதிலா. அதுல மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், அவர்கள் அவர்களுடைய தாய்மார்களாக இல்லை. அவர்களா அவனோட மனைவிமார்கள், அவருடைய தாய்மார்கள் மாதிரி அல்ல அப்படிங்கிற அந்த ஹவுலா நாயகியினுடைய சம்பவத்துல வரக்கூடிய இந்த குர்ஆன் ஆயத். மாஹாதா பஷரா, சூரா யூசுஃப்ல நபி யூசுப் சம்பவம் சம்பந்தமா வரும் பொழுது இவர் மனிதரே இல்லை, இவர் மனிதராக இல்லை அப்படின்னு வருது. மாஹாதா பஷரா, அந்த பெண்கள் யூசுப் நபியினுடைய அழகை பார்த்து மயங்கி அவங்க தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல போய் சொல்ல மாட்டானே, அந்த அளவுக்கு ஒரு அழகு. ஒரு ஆணை பார்த்து அந்த ஆணினுடைய கவர்ச்சியில அழகுல மயங்கி தங்களோட வலது கையில கத்தி இருக்குது, இடது கையில கனி இருக்குது என்கிறது வழங்காத அளவுக்கு ஒருவர் கவர்ச்சி வசீகரம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஆள்கிட்ட அழகு எப்படி இருந்திருக்கணும் யோசிப்பாருங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா குர்ஆன் போய் சொல்லாதே. ஆனா கையை அந்த பெண்கள் வெட்டி கொண்டாங்க. ஒருத்தி பாக்கி இல்லாம சகல பேரும் கையை வெட்டுறா யோசிச்சு பாருங்களாம். அதாவது எப்படி எப்பேறுகள், அதாவது எந்த ஆசையுமே இல்லாத அல்லது வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான ஆசை இருக்காது. பாலியல் ரீதியானதோ அல்லது கவர்ச்சி ரீதியானதோ ஆசை ஒரே மாதிரி இருக்காது. சகல பெண்களும் கையப்பட்டு நல்லதுல குர்ஆன் சொல்றான். சகல பெண்களும் அது யூசுப் நபியினுடைய அழகை பார்த்து அப்ப எப்படி அழகா இருந்துருப்பாரு அந்த மனுஷன். அதனால நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மதுசாக்கு போற நேரத்துல கேட்டேன், அதாவது நீ சொர்க்கத்துக்கு போனா இன்னும் முதலாசை, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு போய் யூசுஃபை பார்ப்பேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி யூசுஃப் தான் பார்ப்பேன். அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த பெண்கள் கையை வெட்டினு சொல்லி அப்படி ஒரு அழகான ஒரு அழகு உண்டு. சரி, அப்ப வல்லாஹி இது நான் பொய் இல்லாம சொல்லல. நான் மசாவுக்கு போன நேரத்தில் சம்மாந்தோட மசாவுக்கு போன நேரத்துல அந்த பொம்பளை பிள்ளைகள் சொன்ன கதை எனக்கு. சரி, அப்ப மா ஹாதா பஷர், அப்ப பாருங்க மா ஹாதா ரஃபு நடந்திருக்குது, இஷாரா இந்த அது இஸ்மு இஷாரா சுட்டி ரஃப் ஒலியாகுது இல்ல, பஷரன் நசுபு வந்திருக்கு பாருங்க. மா ஹாதா பஷரா, இவர் மனிதரே இல்லை, இது வானலோக இப்ப ஒரு தேவன் அப்படி இந்த தேவ தூதர் சொல், தேவன் சொல்றாரு நம்ம தேவனா கடவுளா போயிடும் தேவ தூதர் என்ன அப்படின்னு சொன்னாங்க. இது மலக்குத்தான் அப்படிங்க. சரி, அப்ப நமக்கு புரியுது மாவும் லாவும் என்ன அமல் செய்யும்ங்கிறதும் புரியுது. அதே போல லாவுக்கு வரக்கூடிய இஸ்ம் நக்கிராவாக வரணும் என்கிறதும் புரியுது. ரைட், அடுத்த பகுதிக்கு போங்க மக்கள். ஹுரூஃபுன், இது 4வது ஆமில் வகை. ஹுரூஃபுன் சில ஹர்ஃபுகள் ஆகும். தன்சிபுல் இஸ்மல் முஃப்ரதான இஸ்முக்கு அவை நஸ்பு செய்யுமே அவ்விதமான ஹர்ஃபுகள் ஆகும். ஹர்ஃபுன் ஜம்மு ஹுரூஃப், அது ஒரு அஹ்ரணை பன்மையான சொல். அதனால தான் தன்சிபுன்னு பெண்பாலாக என்னது அந்த ஃபியல் மாறி வந்திருக்குது. ஹுரூஃபுன் தன்சிபுல் இஸ்முக்கு மாத்திரம், தன்சிபுல் இஸ்ம ஃபகத், இஸ்முக்கு மாத்திரம் நஸ்பு செய்யுமே அவ்விதமான சில ஹர்ஃபுகள் ஆகும். ஹுரூஃபுன் தன்சிபுல் இஸ்ம அல் முஃப்ரத், முஃப்ரத்னா ஒற்றையான ஒரு சொல், ஒற்றையான முஃப்ரதான சொல்லுக்கு நஸ்பு செய்யும். அன்னவ் உர் ராபி, 4வது வகை ஹுரூஃபுன் சில ஹர்ஃபுகள் ஆகும். அதில் ஹுரூஃபுன்ல வாவ் ஒன்று பட்டியல பாருங்க, 2 மாதிரி அதை திருத்தலாம். ஹர்ஃபுன் ஜம்மு ஹுரூஃப், ஹர்ஃபுன் ஜம்மு அஹ்ருஃப், ஷஹுருன் ஜம்மு ஷுஹூர், ஷஹுருன் ஜம்மு அஷ்ஹூர் மாதிரி. அப்ப ஹுரூஃப்னு நம்ம திருத்தணும், அந்த ராவுக்கு போற ஒரு வாவ் ஒன்று போட வேணும், அல்லது ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு அலிஃப் ஒன்றை போட்டு என்னது அஹ்ருஃப்னு சொல்லணும். ஹுரூஃபுன் சில ஹர்ஃபுகள் ஆகும். தன்சிபுல் இஸ்ம ஃபகத், இஸ்முக்கு மாத்திர நஸ்பு செய்யுமே அவ்விதமான சில ஹர்ஃபுகள் ஆகும். வஹிய சபஅத்து அஹ்ருஃபின், அவை 7 ஹர்ஃபுகள் ஆகும். அவை 7 ஹர்ஃபுகள் சொல்ல போறாங்க. அந்த 7 ஹர்ஃபுகளும் வித்தியாசமான கருத்துகளுக்கு வரும். ஆனா செய்யற வேலை உண்டு. என்னது? இஸ்முக்கு நஸ்பு செய்யற, முஃப்ரதான ஒற்றை சொல்லுக்கு நஸ்பு நடக்கும். அதுல முதலாவது சொல்ல போறாரு அல் வாவு, வாவு ஆகும் அப்படிங்கிறாரு. இந்த வாவு இருக்கே, இந்த வாவுல கலாநிதி முடிக்கிற அளவுக்கு செய்திகள் இருக்குது. வாவை மட்டும் என்னப்பா கூடுதலான ஆய்வு செஞ்ச ஆய்வுகள் மேற்கொண்டு
அந்த வாவுக்கு மட்டும் கலாநிதி முடிக்கலாம். ஒருத்தருடைய கலாநிதி ரிசர்ச்சை வந்து அதில் வச்சு கொள்ள அளவுக்கு வாவுகள் இருக்குது அரபுல. சும்மா நான் யோசிச்சு பாருங்க, வாவு அத்துஃபுக்கு வருது, வாவு ஹாலுக்கு வருது, வாவு மஇயாவுக்கு வரும். ஏன்னா இப்படி பல கருத்துல இந்த வாவு வருகுதே. அப்ப அல்வாவ் வாவ் ஆகும். பிமா என்ன மஅ உடைய கருத்தை கொண்ட நிலையில் வாவாகும். மஅ உடைய கருத்தை கொண்ட நிலையில் வாவாகும். அப்ப வாவ் வந்து மஅ உடைய கருத்துக்கு வரும். மஅ என்றால் உடன், உடன் கருத்தனை மஅக்கு வித் உடன். மிக பிரபலமான உதாரணம் ஒன்றுதான் இந்த உதாரணம், இஸ்தவல் மா வல் ஹஷபத் என்கிற உதாரணம். அதுல பாருங்க, இஸ்தவல் மா வல் ஹஷபத் என்ற உதாரணத்தை போல வாவு வந்திருக்குது, வல் ஹஷபத் நசுபு வந்திருக்கு பார்த்தீங்களா. அதான் அந்த வாவு நசுபு செஞ்சிருக்குதுன்னு சொல்றாரு. இஸ்தவல் மா நீர் மட்டம் சமமாகியது, வல் ஹஷபத்த பலகையினுடன் நீர் மட்டத்துக்கு வந்துட்டு. இப்போ நீங்கள் முந்தி காலங்களில் பார்த்துருப்பீங்க, குளம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத அந்த பழங்கால தாகல்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த குளங்களுக்கு மதவுகள் இருக்கும், அதுக்கு பலகை போட்டு அந்த மதவு கதவை அடைப்பாங்க. அப்போ அந்த தண்ணீர் ஒரு மட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு பலகை மார்க் கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு தண்ணி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் என்னது, அதுக்கு மேலே தண்ணி வந்தால் மதவை திறந்து தண்ணியை குறைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த குளம் உடஞ்சிரும், குளத்தை உடைச்சிட்டு தண்ணி போயிடும், ஊருக்கெல்லாம் பெரிய அழிவு வந்துடும், வயல்கள் எல்லாம் சேதமாயிரும். அப்போ தண்ணி என்னது திறந்து வாய்க்கால்கள் அல்லது கால்வாய்கள் இருக்கும், அதனூடாக தண்ணி அனுப்பிடுவாங்க ஆத்துக்கு. அப்ப அல்வாவு பிமா என்ன மாவுடைய கருத்துக்கு உண்மையில் வாவாகும். நஹு இஸ்தவல் மா வல் ஹஷபத்த நீர் சமமாகியது. இஸ்தவனால் சமமாகுதல், சமமாகியது. வல் ஹஷபத்த பலகையினுடன், ஹஷபன பலகை, அது நீர்மட்ட பலகை. இதை வேறு உலகத்துல உதாரணம் பண்ணி கிடைக்கிறா உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சொல்லலன்னாமா ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லிடும் மாவுடைய கருத்துக்கு வந்தா சரி. ஆனா சில இடங்கள்ல நிச்சயமாக உடண்ட கருத்துக்கே வரும், நிச்சயமாகவே, அதாவது யதார்த்த பூர்வமாகவே வாவுட கருத்துக்கு வரும். இன்னும் சில இடங்கள்ல ரெண்டும் ஓகே தான் அப்படின்னு வரும். அப்படின்னா அத்துஃபாகவும் வைக்கலாம், இன்னும் கருத்துக்கும் வைக்கலாம், உடண்ட கருத்துக்கும் வைக்கலாம். உதாரணமா நான் பாருங்க சொல்றேன், சாஃபர ஜைதுன் வ ஹாலிதன். சாஃபர ஜைதுன் வ ஹாலிதன் என்று நம்ம நசுபு செஞ்சோம்னால், வாவை நம்ம இந்த வகையான மையாவுடைய வாவாக வச்சு நம்ம நசுபு செஞ்சோம்னால், ஜெயித் ஹாலிதுடன் பயணம் போனான். சாஃபர ஜெயித் வஹாலிதன். அதே சந்தர்ப்பத்தை நம்ம சாஃபர ஜெயிதுன் வஹாலிதுன்னு சொல்லலாம் தானே. ஜெயிதும் பயணம் போனான், ஹாலிதும் பயணம் போனான் சொன்னா என்ன பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா வாவு மாவுடைய கருத்துக்கு வந்தினா மாவுடைய கருத்துக்கு வைக்கலாம். இதே மாதிரி பாருங்க, இன்னொரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ரகிப ஹாலிதுன் வசைதன், ஜெயித் ஹாலிதோடு ஏறி பயணம் செய்தான். இந்த வாக்கியத்திலையும் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம், ரகிப ஜெய்துன் வ ஹாலிதுன், ரகிப ஜெய்துன் வ ஹாலிதன் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டுக்கும் இது இருக்கு. ஆனா இந்த இஸ்தவல் மா வல் ஹஷபத்த என்கிறது தண்ணீரும் சமமாகியது பலகையும் சமமாகியதுன்னு சொல்லலாது. பலகை மட்டத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னு தான் சொல்லலாம், பலகை மட்டத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னு தான் சொல்லலாமே தவிர தண்ணியும் சமமாகியது பலகையும் சமமாகியதுன்னு சொல்லலாது. அது பச்சை பிள்ளை இல்லையா, துப்புரவான பிள்ளை அது. எனவேதான் இந்த உதாரணத்தை நிறைய பேர் என்னது காட்டி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வாவு மையாவே தான் மற, அதுல அங்கால இங்கால போறதுக்குன்னு ஒன்று இல்லை. அது இது மாதிரி இப்ப வேற உதாரணம் நமக்கு சொல்லலுமாண்டா சொல்லலும். இப்ப முந்தி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அடிக்கடி, சிறுத்து வன்னீலன்னு சொல்லுவாங்க. சிறுத்து வன்னீல இது பிரபலமான உதாரணம், முத்தமிழ் காட்டியிருப்பாங்க. சிறுத்து சார எசிறு சார சீன் அலிஃப் ரா சார, அதுல முத்தக்கலிம்னா சிறுத்து நான் பயணம் போனேன், வன்னீல நெய் நதியோடு உண்டா, நெய் நதி அருகால். அப்ப அந்த இந்த இடத்துல வந்து சிறுத்து வன்னீலுன்னு சொல்லல, அது ரெண்டு பிள்ளாங்க நடக்கும். வன்னீலுன்னு அத்துஃப் வச்சால் வாவு அத்துஃபுக்கு வராது. ஏன்னா சிறுத்துல லமீர் ஒன்று இருக்குது, அந்த லமீரோட கொண்டு அத்துஃப் செய்யல, ஓட்டே இல்லாது. அடுத்தது நானும் பயணம் போனேன், நெய் நதியும் பயணம் போனது அப்படின்னு சொல்ல இயலாதே. நெய் நதி பயணமா போகும், அது மனுஷனா இல்லை. அப்ப சிறுத்து வன்னீல, சிறுத்து நான் பயணம் போனேன், வன்னீல நெயில் நதி அருகால் நான் பயணம், நெய் நதி நடுகே நான் பயணம் போனேன் அப்படின்ற அந்த வாக்கியம் எலோங் வித். அப்ப இந்த உதாரணத்திலையும் சிறுத்து வன்னீல வாவு ஹர்ஃபு அத்திஃப் என்னது, இந்த வாவு மஇயா அந்நீல மஃபூல் மாஹு, அதுக்கு மஃபூல் மாஹுன்னு சொல்றேன்.
இப்போ இஸ்தவல் மா வல் ஹஷபத்த என்கிற உதாரணத்தில் இஸ்தவா ஃபியல், அல் மா உ ஃபாயில், வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா, வல் ஹஷபத்த அல்வாவு லில் மஇய்யதி, அல்வாவு லில் மஇய்யா, மஇய்யாவுடைய கருத்துக்கு வந்து மாவுடைய கருத்துக்கு வந்திருக்குது. அல் ஹஷபத்துங்கிறது மஃபூல் மஅஹு, மஃபூல் மஅஹு, மஅட கருத்தை காட்டுறதுனால அதுக்கு மஃபூல் மஅஹு நம்ம சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி ஹரஜுத்து வத்துலு அஷம்சி, என்ன ஹரஜுத்து நான் வெளியேறினேன், மினல் பைத் வீட்டிலிருந்து நான் வெளியேறினேன், ஹரஜுத்து மினல் பைத் வத்துலு அஷம்சி சூரியன் உதயமாகுவதனுடன், காலை பிளந்த உடனே, காலை வெளிச்சமாகிய உடனே, காலை பிறந்தது, என்ன தமிழ் வருது இல்லை, காலை உதயமாகிறது, காலை உதயமாகியதனுடன் நான் பயணம் போனேன், வீட்டை இருந்து வெளியேற்றேன். நான் சொல்றேன் வீட்டிலிருந்து என்னப்பா பொழுது காரிக்க முந்தி, பொழுது உதிக்க முந்தி, சூரியன் அதனுடைய பொற்கிரணங்களுடன் உதயமாக முந்தி என்னது நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்ல போறீங்க. அப்ப ஹரஜித்து மினல் பைத்தி வத்துலு அ நசுபு செய்றீங்க, வத்துலு அ ஷம்ஸ் வாவு வந்து நசுபு நடந்திருக்கிறது நம்ம பார்க்குது. ஜலசத் தாலிபு வல் முஅல்லிம, நதா சொல்லலாமா, ஜலசத் தாலிபு வல் முஅல்லிம, சரியா நதா அந்த உதாரணம்? ஏ ஜலசத் இப்ப படிக்க ஜலசத் தாலிபு அல் முஅல்லிம, வேற யாராவது சொல்லுங்க ஆகும். ஜலசத் தாலிபு அல் முஅல்லிமன்னு சொல்றாரு ஒரு ஆள், என்ன கருத்து? ஆசிரியருடன் மாணவனா மறந்தான், என்ன பிள்ளை சரிதானே உதாரணம்? உதாரணம் சரி. ஆனா ரெண்டு மாதிரியும் சொல்லலாம், ஜலசத் தாலிபு வல் முஅல்லிமுன்னு சொல்லலாம், ஜலசத் தாலிபு வல் முஅல்லிமன்னு சொல்லலாம். சரி, பின்த் அப்துல் மஜீத் இருக்காவா? அக்கல் து வல்லைஃப, சரியா உதாரணம்? ஒரு ஆள் சொல்றாரு அந்த மாதிரி உதாரணம், அக்கல் து வல்லைஃப என்ன அர்த்தம்? அக்கல் து வல்லைஃப என்ன அர்த்தம்? விருந்தாளியோட இருந்து சாப்பிட்டேன், நல்ல உதாரணம். அப்ப இந்த இடத்துல மகள் அக்கல் து வல்லைஃபூன்னு வா அத்துஃபா வைக்கலாமா? வைக்கலாம். என்றால் எதோட அத்துஃப் செய்யற? ஃபியரோட கூட அத்துஃப் செய்யலாது, ஃபியருக்குள்ள மறைஞ்சிக்க ஒரு லமீரோட அத்துஃப் செய்யணும், அனண்டத்தோட, அண்ணங்கிறது ஃபாயில், அது அப்படி அமல் அத்துஃபோட அமல் செய்வதா, அது அத்துஃபு அப்படி நம்ம லமீரோட நம்ம அத்துஃப் செய்வதா இருந்தால் அக்கல் து அன என்று வெளிப்படுத்தணும், அக்கல் து அன வல்லைஃபு உண்டு. அணைங்கிறது வெளிப்படுத்தப்படாத வரைக்கும் நம்ம அக்கல் டு வல்லைஃப்னு மட்டும்தான் சொல்லலாம். எக்ஸாக்ட் உதாரணம் இப்ப எக்ஸாக்ட்லியான என்னது ஒரு உதாரணம் தான் அக்கல் டு வல்லைஃப அப்படின்னு சொல்றது. தரஸ்து வ அஹி, நதா தரஸ்து வ அஹி, அது தரஸ்து வ உஹ்தி, என்ன சரியா உதாரணம்? என்ன அர்த்தம் தரஸ்து வ அஹி அல்லது தரஸ்து வ உஹ்தினால்? யாரா சொல்லுங்க அவன் சரியா அந்த உதாரணம்? சரி உதாரணம், சரியான உதாரணம். தரஸ்து அஹி, எனது சகோதரனுடன் நான் படித்தேன், எனது சகோதரியோடு சேர்ந்து நான் படித்தேன், உதாரணம் சரி. என்னப்ப அதெல்லாம் எனது மஃபூல் எங்க நசுபு வந்திருக்குன்னா வஹீல அந்த முத்தக்கல்லிமுடைய யாருக்கு சொல்லி நசுபு வழியாகாது, மற்றபடி உதாரணம் சரி. ரைட், நல்ல. அடுத்ததுக்கு போங்க. இல்லா, இல்லாண்டால் தவிரன்ற கருத்துக்கு வாருது. அப்ப அந்த வாவு உடன்று கருத்துக்கு வர பக்கத்துல எல்லாம் எழுதி கொள்ளணும் பிள்ளைகள், வாவு உடனுக்கு வரும், இல்லா தவிரண்டு கருத்து. இல்லா வந்து தவிரன்ற கருத்துக்கு வரக்கூடிய ஒரு ஹர்ஃப் இடைச்சொல். இல்லா இன்னும் இல்லாவுமாகும் லில் இஸ்திஸ்னாஇ, இஸ்திஸ்னா விதிவிலக்கு செய்யுது, எக்ஸெப்ஷன், என்ன விதிவிலக்கு செய்யுது, எக்ஸெப்ஷன், விதிவிலக்குக்கு உள்ள நிலையில் இல்லாவாகும். நஹு ஜாஅனியல் கௌமு இல்லா ஸைதன், கூட்டம் என்னிடம் வந்தது இல்லா ஸைதை தவிர, ஸைதை தவிர மனிதர்கள் என்னிடம் வந்தார்கள், எல்லாரும் என்னைய பார்க்க வந்தாங்கப்பா, ஸைத் வரல, நான் நோயாளியாக படுத்த படுக்கையாக 3 மாசம் கிடந்தேன், கால் முறிஞ்சு கை முறிஞ்சு கிடந்தேன், எல்லாரும் வந்தானோல், ஜெயித்துனே வந்தான் இல்லை நாசமா போனோம் அப்படின்னு நம்ம என்னது ஏசுவோம். அந்த அக எடுத்துட்டு இந்த நாசமா போனவன்னு சொல்லக்கூடாது. அப்படி அவங்க சொன்னாங்க வந்து ஒரு ஆள் வந்து ஹலக்கன் நாஸ், மக்கள் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி பதுவா செஞ்சால் கான ஹூ அஹ்லக்கஹும், முதலாவது நாசம் அழிஞ்சு போன வந்தேன். ஆனா ஆக்கள்கிட்ட பழக்கத்தோஷமான வார்த்தையை போய்த்தேன், நாசமா போக அவன் தான் இல்லையா அப்படின்னு சொல்றது ஆக்கள். நானும் அப்படித்தான் சொல்லி பழகிட்டேன், எல்லாம் மன்னிக்க போதுமானவன், அது பழக்க தோஷம் ஆயிட்டு. அது ஆக்கள் சொல்ற சில வார்த்தைகளுக்கு அந்த ஆக்கள் சொல்ல கேட்டு கேட்டு நமக்கும் பழக்க தோஷம்.
சரி, அப்ப ஜாஅனியல் கௌமு கூட்டம் வந்தது, மனிதர்கள் வந்தார்கள், இல்ல ஜெய்தன் ஜெய்தை தவிர. இந்த கௌம் கௌம்னால் மனிதர்கள் வழங்குங்க. அந்த ஒரு ஒரு பிரதேசத்துல வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம கௌம்னு சொல்றோம். நாங்க புல்மோட்ட ஒரு சமூகமாக வாழ்றாங்களே, அப்ப நாங்கெல்லாம் ஒரு கௌம் தான். கூட்டம் என்னது தேசிய இனம் தானே கௌம்ங்கிறது. அப்ப கூட்டம் வந்தது, மனிதர்கள் வந்தார்கள் செய்தை தவிர. வமா ஜாஅனியல் கௌமு இல்லா ஹிமாரன். என்னடா உதாரணம் தாரீங்க? மா ஜாஅனியல் கௌமு என்னிடத்தில் கூட்டம் வரவில்லை, இல்லா ஹிமாரன் கழுதையை தவிர. என்ன சொல்ல வராங்க? கழுதையை தவிர கூட்டம் என்னிடம் வரவில்லை அப்படின்னு. இது இந்த என்னத்துக்கு இது சொல்ல வாரன்னு கேட்டா, அந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம விதிவிலக்கு செய்வோம். அந்த முன்னால உள்ள அந்த பெருந்திரல்ல இருந்து, பெருந்திரல் அந்த கௌமுங்கிறது பெருந்திரள், திரள்னா கூட்டம். அந்த பெருந்திரல்ல இருந்து நம்ம ஒரு ஆளை விதிவிலக்கு செய்வோம். இப்ப உதாரணமா கூட்டத்துல ஒருத்தர், மனிதர்கள்ல ஒருவர் தான் ஜெயித். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல விதிவிலக்காக நம்ம விதிவிலக்கு செய்வோம் வித்தியாசமான ஒன்று. உதாரணம் பாருங்க, ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் இல்லா இப்லிஸ். மலக்குகள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள் இப்லீஸை தவிரண்டா. இப்லீஸ் அடிப்படையில் மலக்குகள் ஒருத்தரா? மலக்குகள் ஒருத்தனா அவன்? இல்ல. மலக்குகள் ஒரு ஆள் இல்ல அவன். அவன் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவன் ஜின்னினம். அப்ப அல்லாஹு தாலா விதிவிலக்கு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சுஜூது செய்தார்கள் சொன்னது முடிஞ்சு கதை. அப்ப ஏன் இப்லீஸ் அல்லாஹ் தாலா விதிவிலக்கு செஞ்சான்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம இல்லாத ஒன்றை அதோட சேராத ஒன்றை வேறொன்றை நம்ம விதிவிலக்கு செய்வதாக இருந்தால், அதுக்கு நான் சில இசிஸ்னா முன்கத் இந்த இது முன்கத்தின் இல்லையா, இதுக்கு முத்தசின்னுவோம், அதுக்கு முன்கத்தின்னுவோம். அப்ப முன்கத்தியாக நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா இங்கேயும் மலக்குமார்கள் எல்லாம் சுஜூது செஞ்சாங்க இப்லீஸை தவிரன்னு சொல்றதுக்கான காரணம், ஒருவேளை இப்லீஸ் இந்த அதாவது அல்லாஹ் எல்லோருக்கும் சேர்த்து கட்டளை போட்டிருப்பான். என்னது ஜின்கள் மலக்குகள் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர கட்டளை போட்டிருப்பான். ஜின் வர்க்கத்துல இப்லீஸ் தவிர்த்திருப்பான் ஒருவேளை. அல்லது மலக்குகளோட மலக்காக இவன் ஒரு காலமே செஞ்சிருப்பான், ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கலாம். அது நமக்கு ஏன் என்னன்னு தெரியாது. அப்படி நம்ம விதிவிலக்கு செய்வோம் சந்தர்ப்பங்கள்ல. உதாரணமா நாங்க சொல்லுவோமே பாருங்க, அதாவது நம்ம லேசி சொல்வதாக இருந்தால், ஒரு இதே மாதிரி இஸ்திஸ்னா முன்கத்தியா வர்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம நடைமுறையில ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்ம சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா கோக்கி தான் வரல அப்படின்ட்டு. உண்மையிலேயே இந்த எல்லா பிள்ளைகளும் எல்லா மாணவர்களும் வந்தாங்க, கோக்கி சமையற்காரர் மட்டும்தான் வரல அப்படின்றது. கோக்கின்றது என்னதான் சொல்? குக்குன்னா கோக்கின்னு சொல்றோம். அந்த கோக்கின்ற சொல் என்னது? எனக்கும் சரியா விளங்கல. அது என்ன தமிழா அல்லது ஏதாவது மராட்டியா, கர்நாடகமா அல்லது வேற ஏதாவது ஒரு தெலுங்கு பாஷைன்னு எனக்கு விளங்கல. ஆனா எல்லாரும் கோக்கி கோக்கின்னு சொல்றாங்க. குக்குன்றது இருக்குது. சமையற்காரங்கிறது தமிழ் சொல் விளங்குது. ஆனா கோக்கின்னு சொல் எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன சொல்லுங்க. அப்ப எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. கோக்கி வரல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்றாருண்டா, அந்த கோக்கிக்கும் இதுக்கும் சம்பந்தம் எதுவும் இருக்கத்தான் செய்யுது. என்ன, சமையல்காரருக்கு மதரசாவுல வேலை செய்றாரு. பிள்ளைகளும் மசாலா படிக்கிறாங்க. இனி எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிற என்கிற அந்த மஹல்லியா என்கிற காரணம் தான் என்னது அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்குது. ஏதோ ஒரு வகையில என்னது காரணம் சேர்க்குது. ஆனா கூட்டம் வந்தது கழுதையை தவிரன்னு சொல்றது என்னது எனக்கு பொறுத்த மாதிரி என்னது விலங்கல் அல்லது என்னது மனிதர்கள் வரவில்லை என்னது கழுதை வந்ததுன்னு சொல்றது என்னது. அப்ப அது ஒரு ஆரோக்கியம் இப்போதைய கான்ஸ்டிடியூஷனை வச்சு பார்த்தா அது எந்த அளவுல நியாயம்ங்கிறது எனக்கு சரியா விளங்கல. அடுத்தது வாங்க புள்ள. அப்ப எப்படி இதுக்கு ஏராப் வாசிக்கிறது? ஜா ஃபியல் நூன் நூனுல் விகாயா மஃபூல் பிஹி முகத்தம் அல் கௌமு ஃபாயில் என்ன வல் ஜும்லா ஃபியலிய ஹபரியா இல்ல ஹர்ஃபு இஸ்னா ஸைதன் முஸ்ஸ்னா பிஹி. அப்ப இல்லாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சொல்லுக்கு நம்ம என்ன செய்வோம்? நஸ்பு செய்வோமான நிபந்தனை இருக்குது. அதாவது இந்த முஸ்ஸ்னா மின் கொண்ட அந்த பெருங்கூட்டம் சொல்லப்பட்டு வரணும். என்ன, முஸ்ஸ்னா மின் கூறப்பட்டால் மட்டும்தான் இந்த இல்லாவுக்கு பிறகு வர்றதுக்கு நஸ்பு வரும், இல்லாட்டி கட்டாயம் இல்லை. நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ இல்லல்லாஹுவா, லா இலாஹ இல்லல்லாஹுவா இல்லல்லாஹயா சொல்லுங்க. லா இலாஹ சொல்லுங்க, திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹுவா இல்லல்லாஹயா. அஜிபுன் யா ஜமா இல்லல்லாஹு நம்ம ரஃபு தான் செய்யறோம். என்னது லா இலாஹ இல்லல்லாஹுன்னு சொல்றோம். அப்ப இல்ல நசுப்பு வரல என்று நீங்க சண்டை பிடிப்பீங்க என்னோட என்றால், அங்க முஸ்ஸ்னா மின் அந்த பெருங்கூட்டம் சொல்லப்படலை. அந்த பெருங்கூட்டம் அந்த எதிலிருந்து நம்ம விதிவிலக்கு செஞ்சோமோ அந்த அது வறந்திருக்கணும். இஸ்திஸ்னாவுடைய படத்துல 3 வரும். ஒன்று அந்த பெருங்கூட்டம், அந்த விதிவிலக்கு யாரிலிருந்து நம்ம விதிவிலக்கு செய்யணும் அவங்க யார் விதிவிலக்கு செய்யப்பட்ட முஸ்னா பிஹி, அந்த இல்லாவுக்கு நாங்க சொல்ல ஹர்ஃபு இஸ்திஸ்னா 3 வரும். 3 என்னது
அவசியம் அதில். அப்போ அந்த முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்படாட்டி என்னது அங்கே இல்லாவுக்கு பிறகு வரக்கூடியது நஸ்பு நிகழவே நிகழாது, அதுக்கு வேற இரவு மாறிடும். சரி, ஆனால் பொதுவாக இல்லா என்ன செய்யும், ஹர்ஃபு இஸ்திஸ்னா நம்ம சொல்லுவோம், ஜா அத்துல்லாபு இல்லா ஹாலிதன், மாணவர்கள் எல்லாரும் வந்தாங்க ஆனால் ஹாலித் வரல அப்படின்னு சொல்றது. ஜா அத்துல்லாபு இல்லல் முதீர, மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க முதீர் வரல. அப்போ இது வந்து மாணவர்களோட உள்ள ஒரு ஆள் இல்லை முதீர், முதீர் எங்கவர் வேற, துல்லாபுகள் என்கிறவங்க வேற. ஆனால் இந்த இஸ்திஸ்னா முன்கத்தியா இருந்தாலும் என்னது வாக்கியம் சரி, வாக்கியம் சரி. அடுத்ததுக்கு வாங்க, மூணாவது நாலாவது அஞ்சாவது ஹருஃபுகள் இஸ்முக்கு மாத்திரம், ஒரு இஸ்முக்கு மாத்திரம் நஸ்பு செய்யக்கூடிய மூணாவது நாலாவது அஞ்சாவது எழுத்துக்கள் என்னன்னு கேட்டால் யா அயா ஹயா. யா அயா ஹயா என்கிற நிதா உடைய எழுத்துக்கள். நிதான்றது கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துறது. யா அல்லாஹ்னு நம்ம சொல்றோம், யா அல்லாஹ், யா ரசூல் அல்லா, யா ஹபீப் அல்லான்னு சொல்றோமே, யா ஜெயித், யா ஹாலித், யா பக்ர் அப்படி நம்ம சொல்றோம். நம்ம ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு நம்ம பயன்படுத்தோம் யா. ஐயா, ஐயாவும் நான் இப்போ பயன்பாட்டில் இல்லாட்டியும் அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் ஹயா, அதுவும் இப்போ இல்லை பயன்பாட்டில், ஆனால் முந்தி காலங்களில் பயன்பாட்டில் இருந்திருக்குது. அப்போ இந்த இவைகளோட சேர்த்து அதே மாதிரி ஐ அல் அலிஃபுல் மஃப்தூஹான்னு சொல்லக்கூடிய ஃபத்தை செய்யப்பட்ட அலிஃபுடைய 5 நிதாவுடைய எழுத்துக்கள் இருக்குது. ஹுரூஃபுன் நிதா 5 இருக்குது. அந்த 5மே என்ன செய்யும்னால் இஸ்முக்கு நஸ்பு செய்யும். எந்த வகையில் இஸ்முக்கு, இலாஃபத்து செய்யப்பட்டு வரக்கூடிய முலாஃபான சொல்லுக்கு தான் நஸ்பு செய்யும். யா அப்தல்லாஹி, யா அப்தர் ரஹ்மானி அப்படி வந்தால் தான். அது இல்லாட்டி என்னது யா ஜைது, யா ஹாலிது, முலாஃப் முலாஃப் இலைஹியா வர சொல்ல முலாஃபுக்கு என்ன செய்யும், நஸ்பு செய்யும். அது இல்லாமல் யா ஜைது, யா ஹாலிது, யா பக்ருன்னு அந்த ஒற்றை சொல்லுக்கு செய்யாது, நஸ்பு செய்யாது. யா ஆயிஷத்து, யா ஹா நம்ம ரஃபு தான் செய்வோம், லமின் மீது மப்னி ஆக்குவோம். அப்போ யா ஹயா, இது வந்து இந்த யா அயா ஹயா இந்த மூணும் லினிதா இல் பஈத், தூரத்தில் உள்ளவரை கூப்பிடுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது, தூரத்தில் உள்ள ஆளை கூப்பிடுறதுக்கு. யா அப்தல்லாஹி, யா ஹைரன் மின் ஜெய்தின், யா அப்தல்லாஹின்னா அப்துல்லாவேன்னு கூப்பிடுறது. யா ஹைரன் மின் ஜெய்தின், ஜெய்தில் இருந்து ஒரு நலவு, நலவே அப்படி கூப்பிடலாமா, எனக்கிட்ட படலை. யா ஹைரன் மின் ஜெய்தின், ஜெய்தில் இருந்து நலவு கிடைக்க வேண்டுமே, ஆதரவு வைக்கிறதுக்குன்னா வருமானா, அது எப்படி கூப்பிடுறதுக்கு வராது, அப்படி கூப்பிடுறதுக்கு வராது. அதை இப்படி சொல்லலாம், எங்களுக்கு யா முசாஃபிரன் இலா கோலும்பு சொல்லலாம். யா முசாஃபிரன், இது வந்து என்னது சொல்லுவாங்க ஷிபுஹ் முலாஃப்ண்டு. யா முசாஃபிரன் இலா கொழும்பு, கொழும்புக்கு பயணம் செய்வோம் எங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறது. பள்ளிக்குட்டிக்கு பல்லு விளக்கிறவன் எங்க வாடா கூப்பிடலாமா? ஓ, ஆக்கால சட்டம் ஏசு அவ்வளோதான். திமிங்கலத்துக்கு தீனி போட்டவன் எங்க வாடா அப்படிங்கிறது ஒண்ணுங்க. அப்போ தாஹா நீ ஒண்டுக்குமா அங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறது. எனக்கு பேரு தாஹா, அவனை சும்மா எப்படி சொல்றது, தாஹா நீ ஒண்டுக்கும் ஆஹா இல்லை, நீ ஒண்டுக்குமே நீ உதவ மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த சிலாக்கிற பட்ட பேர் சொல்லி கூப்பிடும்போது நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியானதுகளில் அந்த இப்படி சொல்லலாம். யா முசாஃபிரன் இல்லா குலம், யா ஹைரன் மின் செய்தின் என்ன உதாரணம் காட்டிக்கலாம் எனக்கு கவலைங்கள. யா தாலி அன் ஜபலன், மலைக்கு ஏற்பவனே, யா தாலி அன் ஜபலன். ஓகே, அதே மாதிரி என்னது இந்த யா யா முசாஇதன் லில் கைரி, மற்றவங்களுக்கு உதவி செய்பவனே இங்கே வான்னு கூப்பிடுறது என்ன. யா நாஇமன் ஃபில் குர்ஃபா, ரூம்ல தூங்கி கொண்டிருப்பவனே எழும்புடா அப்படின்றது என்ன, இஸ்தைக்கில். யா நாஇமன் ஃபில் குர்ஃபா இஸ்தைக்கில் அப்படின்னு சொல்றது. மற்றவன் வாழ்க்கையில் இல்லை மற்றவன் சாலையில் மண்ணாளி போடுபவனே ஜோடா அப்படின்னு கூப்பிடுறது. உதாரணம் ஒன்று சொல்லணும்னா அப்படித்தான் உதாரணம் வருது நமக்கு, பார்த்தீங்களா. மற்றவன் தலையில் மண்ணாளி போடுறவன் எங்கே வாடான்ற, மற்றவன் தலையிலன்னா வாழ்க்கையில் என்ன, மற்றவன் வாழ்க்கையில் மண்ணாளி போடுறவன் எங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறது. அப்போ அப்படி அதை எப்படி ஒரு அரபில் சொல்றது, யா ஹாசியன் அல என்னது, யா ஹாசியன் லித்துராபி அல அரசில் கைர் சொல்லக்கூடாது. அப்போ இதே மாதிரி என்னது நாங்கள் சொல்லுவோம், யா சாஇயன் இலல் ஹைர், நலவுக்கு முயற்சி செய்பவனே வாரும் அப்படின்னு அழைக்கிறது என்ன. யா தாஇயன் லில் முஸ்தகீஸ், உதவி தருபவனுக்கு உதவியை பதிலளிப்பவனே அப்படின்னு சொல்லி என்னது நம்ம கூப்பிடுறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், நஸ்பு வரும். அது ஷிபுஹ் முலாஃப்னு சொல்லுவாங்க. விஷயத்துக்கு வருவோமே. அப்போ யா அப்தல்லான்றத யா வந்து என்னது அப்தல்லாங்கிற முலாஃப் முலாஃபிலேஹியான ஒரு முரக்கப் இலாஃபியான ஒரு சொல்லுக்கு என்ன நடந்திருக்குது, நஸ்பு செஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, அதே மாதிரி ஐ அல் ஹம்சா அல் மஃப்தூஹா, அல் ஹம்சா நம்ம சொல்கிறோம்ல, அல் அலிஃபுல் மஃப்தூஹான்னு சொல்லுவாங்க.
அதாவது அல் ஹம்சத்துல் மஃப்தூஹான்வாங்க, ஃபத்தஹ் செய்யப்பட்ட அலிஃப். அந்த ரெண்டும் வந்து இன்னும் தந்திருக்காங்களே உதாரணம் நிறைய. இந்த யா ரஜுலன் ஹுத் பியதி, யா ரஜுலன் ஹுத் பியதி, அதாவது மனிதனே ஹுத் பியதி என் கையை பிடித்து காப்பாற்றுன்னு சொல்றது என்ன. அயா அப்துல்லாஹி அப்துல்லாவே, ஹயா சுவாஞ்சு வாங்க இந்த உடுப்பில் ஆடுங்க. யா என்னது ஹயா அப்துல்லா அப்துல்லாவே அப்படின்னு சொல்றது. இப்போ இங்கே எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்க என்றால் நிதா ஒரு ஆளை கூப்பிடுறதுக்காக இந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நசுபு செஞ்சுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல் அப்ப இதுக்கெல்லாம் எப்படி ஈரா பாசிக்கிறது. யா அப்துல்லா யா ஹர்ஃபு நிதா அப்த முனாதா முலாஃப் முனாதா, அது பேர் முனாதா. யா ஹர்ஃபு நிதா அப்த முனாதா முலாஃப் அல்லாஹி முலாஃபிலேஹி, ரைட். அதே மாதிரி மற்றதுக்கு யா ஹைரன் மின் செய்து என்றால் யா ஹர்ஃபு நிதா ஹைரன் முனாதா மின் ஹர்ஃபு ஜர் ஜெயித் மஜ்ரூர் முத்த அல்லகுஹு மின் அந்த ஹைரனுக்கு போய் சேரும். ஐ வந்து என்னது ஷத்தா வராது, அதுக்கு சுக்குன் தான் வரும் ஐ. மற்றது அல் ஹம்சத்துல் மஃப்தூஹா அல்லது அல் அலிஃபுல் மஃப்தூஹான்னு சொல்லுவானோல் அ என்று உச்சரிப்பில் வராது. லினிதா இல் கரீப் அண்மையில் உள்ளதை கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு வரும். உதாரணம் காட்டிங்க பாருங்க, ஐ அப்துல்லா அப்துல்லாவேன்னு கூப்பிடுறது. நாங்களும் பாருங்க ஏ அப்துல்லா ஏ ஏன்னு கூப்பிடுறது தானே, பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுற ஏ இங்க வாங்க இங்க வாங்க ஏ ஏ ஏ ஏ அதான் ஐ. அடுத்து என்னது அப்துல்லாஹி அப்துல்லாவேன்னு கூப்பிடுறது. அந்த அலிஃபும் என்னது இன்றைக்கு இந்த சொற்கள் எல்லாம் பயன்பாட்டு என்னது இல்லாம போயிட்டுது, யாவோடன்னு படிக்கணும் சுருக்கிட்டோம். அப்படித்தானே சில சொற்கள் வந்து காலத்தால என்ன செஞ்சிடும், மருகி போயிடும். லாக்கின் அல் ஹம்சத்தை ஹம்சாங்கிறது நம்ம பயன்படுத்தும் லினிதா இல் அக்ரப் மிக மிக நெருக்கமாக மிக கிட்ட இருக்கிற ஒரு ஆளை கூப்பிடுற நேரத்தில் தான் அந்த ஹம்சத்துல் மஃப்தூஹா அப்துல்லான்னு கூப்பிடுறேன்னு சொல்றாரு. என்ன மெதுமெதுவாடுங்க தரையில உள்ளாம. சரி, அப்ப சுருக்கம் என்னன்னு கேட்டால் ஒரு இஸ்முக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் 7 சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது மையாவுடைய வாவு, அடுத்தது இஸ்னா தவிரன கருத்துக்கு வரக்கூடிய இல்லா, மற்றது எல்லாமே நிதாவுடைய எழுத்துக்கள். ஆனா நிதாவுடைய எழுத்துக்கள் அழைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அழைப்பு சொற்கள். அந்த சொற்கள் வந்து அங்கி காட்டியிருக்கிறாங்க. அந்த ரெண்டைக்கு பயன்பாட்டில் யா மட்டும்தான் இருக்குது, மற்றவைகள் பயன்பாட்டில் மிக மிக அருதி. யா அயா ஹயா ஐ அல் ஹம்சத்துல் மஃப்தூஹான்னு சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்துக்களும் என்ன. அப்போ இவ்வளோ நமக்கு இன்றைக்கு போதும். ஹைத் பாரக் அல்லா ஃபீக்கும் சுக்ரன். ஏதும் கேட்க இருந்தால் கேளுங்க பிள்ளைகள்.